இப்போ நீங்க எப்பதாவது ஒரு சின்ன சூட்கேஸ்க்குள்ள வந்து நிறைய துணிகள திணிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? முதல்ல கொஞ்சம் துணிய வைப்போம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் திணிப்போம். இடம் பத்தலன்னா அந்த சூட்கேஸ் மேலேயே ஏறி உட்காந்து எப்படியாவது அந்த ஜிப்பை மூடிடணும்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அதேதான். ஒரு கட்டத்துல என்னாகும், அந்த ஜிப் உடைஞ்சு உள்ள இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே வெளியில சிதறி விழும். இது வந்து ஒரு சாதாரண சூட்கேஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது. கண்டிப்பா. நம்ம வீடுகளும் சரி, நம்ம மனதிலையும் சரி, இப்படிதான் ஒரு உடையும் நிலைமையில இருக்கு. உண்மைதான். தேவையோ இல்லையோ ஏதோ ஒரு தூண்டுதல்ல பொருட்கள வாங்கி வாங்கி வீட்ட மட்டும் இல்லாம நம்ம மனசையும் மூச்சு முட்ட வச்சிருக்கோம். சரி, இந்த நிலைமையில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஓ! ஒரு வருஷம் முழுக்க அத்தியாவசியமான பொருட்கள் தவிர வேற எந்த ஒரு புது பொருளையும் வாங்கவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறேன். அந்த ஐடியா பத்தி சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, முழுசா ஒரு வருஷம். இதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம். கேட் ஃபிளாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதின தி இயர் ஆஃப் லெஸ் என்கிற புத்தகத்தை மையமா வச்சுதான் நம்மளோட இந்த தேடல் அமைய போகுது. கேட் பிளாண்டர்ஸ் எடுத்த அந்த ஒரு வருட ஷாப்பிங் தடை அப்படிங்கிற முடிவு பாத்தீங்கன்னா, வெறுமனே பணத்தை மிச்சப்படுத்துற ஒரு சிக்கன நடவடிக்கை கிடையாது. இது ரொம்பவே ஆழமான ஒரு உளவியல் பயணம். பொதுவா அதிகமா செலவு பண்ணாதீங்க, காசு சேமிங்கன்னு சொல்ற நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் புத்தகங்களை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஆமா. ஆனா இந்த புத்தகம் அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய், நான் ஏன் இந்த பொருளை வாங்குறேன்? எனக்குள்ள இருக்கிற எந்த வெற்றிடத்தை நிரப்ப நான் இதை ஒரு கருவியா பயன்படுத்துறேன்? அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நுகர்வு கலாச்சாரம் நம்மள எப்படி அடிமையாக்கி இருக்கு, அதிலிருந்து வெளியில வந்தா கிடைக்கிற உண்மையான சுதந்திரம் எப்படி இருக்கும்னு இதுல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஆனா ஒரு மனிதர் ஏன் திடீர்னு இனிமேல் எதையுமே வாங்கக்கூடாதுன்னு ஒரு அதிரடியான முடிவுக்கு வரணும்? இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா ஒரு பெரிய திருப்புமுனை இருந்திருக்கணும் இல்லையா? நிச்சயமா. கேட் பிளாண்டர்ஸோட முந்தைய வாழ்க்கைய பார்த்தோம்னா, அவங்க ஏற்கனவே நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதுல ஜெயிச்சவங்க தான். சுமார் $30,000 கடனை ரொம்ப கஷ்டப்பட்டு அடைச்சிருக்காங்க. வாவ், $30,000? ஆமா. அது மட்டும் இல்லாம உடல் எடைய குறைச்சிருக்காங்க, தீவிரமான மது பழக்கத்திலிருந்தும் வெளியில வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்ச ஒருத்தருக்கு கண்டிப்பா ஒரு மனநிறைவு இருந்திருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய விரக்தி இருந்துச்சு. விரக்தியா? ஏன், என்னாச்சு? கடனை எல்லாம் அடைச்ச பிறகும் அவங்களால மாசம் வெறும் 10% வருமானத்தை மட்டும்தான் சேமிக்க முடிஞ்சது. மீதி 90% பணம் எங்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த நிலைமை வந்து நம்மள பலருக்கும் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம்பளம் வந்த உடனே காலியாயிடும். ஆனா எங்க செலவாச்சுன்னு கணக்கு கேட்டா சொல்ல தெரியாது. சரியா சொன்னீங்க. கடனை எல்லாம் அடைச்ச பிறகு வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா மாறும்னு கேத்து நம்புனாங்க. ஆனா மனித மனதோட இயல்பு என்னன்னா, பழைய பழக்கங்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்மளை விட்டு போகாது. அதாவது ஒரு பழக்கத்தை விட்டா வேற ஒண்ணு வந்து ஒட்டிக்குமா? அதேதான். கேத் தன்னோட மது பழக்கத்தை முழுமையா நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த மது கொடுத்த ஒரு தற்காலிகமான சந்தோஷம், அந்த ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு மறுபடியும் தேவைப்பட்டுச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவங்க தேர்ந்தெடுத்த புது போதை தான் இந்த ஷாப்பிங். ஓஹோ, சோ மதுவுக்கு பதிலா ஷாப்பிங். ஆமா. அவங்களுக்கு தேவையே இல்லாத சிறு சிறு பொருட்களை வாங்குறது, அடிக்கடி வெளியில போய் சாப்பிடுறது, என்னைக்காவது படிப்போன்னு புக்குகளை வாங்கி குவிக்கிறதுன்னு அவங்களோட பணம் முழுவதும் இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு இரையாயிட்டு இருந்துச்சு. இங்க தான் அந்த முக்கியமான புள்ளி வருதுன்னு நினைக்கிறேன். 2014ல அவங்களோட 29வது பிறந்த நாளுக்கு 2 நாள் முன்னாடி விஸ்லர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நண்பர்களோட ஒரு ட்ரிப் போறாங்க. ஆமா. அங்க நடந்த ஒரு சாதாரண உரையாடல் தான் அவங்கள உலுக்கி எடுக்குது. அவங்க தங்க வந்து ரொம்ப கேஷுவலா, நான் சம்பாதிக்கிற பணத்துல 20% சேமிக்கிறேன், மீதிய எனக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே கேட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எனக்கு நிஜமாவே என்னோட 90% வருமானம் தேவைப்படுதா? நான் ஏன் இவ்ளோ செலவு பண்றேன்? அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. கரெக்ட். அந்த ஒரு நொடியில எடுத்த முடிவு தான் இந்த ஷாப்பிங் தடை. உடனே ரூல்ஸ் எல்லாம் செட் பண்றாங்க. காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்க கூடாது, புதுசா எந்த துணியும் வாங்கக்கூடாது, எலக்ட்ரானிக்ஸ், புக்ஸ், வீட்டு அலங்கார பொருட்கள்னு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு முடிவுக்கு வராங்க. ஆமா. ஆனா இது கண்மூடித்தனமா நான் எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஷாப்பிங் தடையில அவங்க ரொம்ப தெளிவான விதிகளையும் வகுத்து வச்சிருந்தாங்க. அப்படின்னா அவங்க என்னதான் வாங்கலாம்? அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கலாம். அதே போல தீர்ந்து போன ஷாம்பு, சோப்பு மாதிரியான அடிப்படையான பொருட்கள் வாங்கலாம். அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துல கட்டாயம் தேவைப்படும்னு முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் வாங்கலான்னு ஒரு அப்ரூவ்ட் லிஸ்ட் தயார் செஞ்சாங்க.
இந்த விதிகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு ஃபைனான்ஷியல் டயட் மாதிரி இருக்கு. ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம உடல் எடைய குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே சாப்பிடவே கூடாதுன்னு பட்டினி கிடக்க மாட்டோம் இல்லையா? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நிறுத்திட்டு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்களை மட்டும் சாப்பிடுவோம். ஆமா, உண்மைதான். அப்படிங்கிற ஆரோக்கியமான செலவுகளை மட்டும் சேர ஒரு அருமையான டயட் இது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஒரு டயட்டை ஆரம்பிக்கிறப்போ நாம முதல்ல என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாக்லேட், ஐஸ்கிரீம் மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிவோம் இல்லையா? ஆமா, அப்படிதான் பண்ணுவோம். அப்படிதானே? கேட் தன்னோட பயணத்தையும் ஆரம்பிச்சாங்க. இனிமே புதுசா எதுவும் வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே வீட்ல மலை மாதிரி குவியலா கிடைக்கிற பொருட்களை என்ன பண்றது? இங்கதான் அவங்க வீட்டை முழுமையா சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓ, வீட்டை சுத்தம் படுத்த ஆரம்பிச்சாங்களா? ஆமா, நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. அவங்க வீட்ல இருந்த சுமார் 70% பொருட்களை அவங்க தூக்கி எறிஞ்சாங்க அல்லது மத்தவங்களுக்கு தானமா கொடுத்துட்டாங்க. 70%? இத கேட்கும்போதே எனக்கு தலை சுத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் பாக்குற உங்க வீட்ல இருக்கிற பொருட்கள்ல முக்காவாசி பொருட்கள் உங்களுக்கு தேவையே இல்லைன்னா அது எவ்ளோ பெரிய அதிர்ச்சி. நிஜமா அதிர்ச்சி தான். அலமாரியில அடைஞ்சு கிடக்கிற துணிகள், என்னைக்கு படிப்போன்னு தெரியாம அடுக்கி வச்சிருக்கிற புக்ஸ், என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும்னு சொல்லி நாம பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற பொருட்கள்னு எல்லாமே குப்பைக்கு தான் போயிருக்கு. இந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். அந்த பொருட்கள் எல்லாம் அவங்க வீட்டை விட்டு வெளியில போட்டது வெறுமனே வீட்டை சுத்தம் செய்யற ஒரு பிசிக்கலான வேலை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. என்ன உண்மை அது? கேட் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கினது நிஜமான அவங்களுக்காக கிடையாது. தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு வச்சிருந்த ஒரு ஐடியல் செல்ஃப்காக வாங்கினது. அதாவது தன்னோட கச்சிதமான கற்பனை முகத்துக்காக வாங்கின பொருட்கள் அது எல்லாமே. கொஞ்சம் இருங்க. ஐடியல் செல்ஃப்காக வாங்குறதுனா என்ன? இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நாம ஒரு பெரிய புத்தக கண்காட்சிக்கு போறோம். அங்க சில தத்துவ புத்தகங்கள், பெரிய பெரிய அறிவியல் புத்தகங்களை பார்த்து நாமளும் ஒரு அறிவாளியா தெரியணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில அதை வாங்குவோம். ஆமா, வாங்கிட்டு வீட்ல அடுக்கி வச்சிடுவோம். அதேதான். வீட்டுக்கு அதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம். அதே மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷனலா ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய விலையுறந்த கோட், சூட் மாதிரியான ஆடைகளை வாங்குவோம். ஆனா டெய்லி ஆஃபீஸ்க்கு சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போவோம். கரெக்ட். எனக்கும் இது நடந்திருக்கு. எப்போவாவது நாமளும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாம் வாங்கி வைப்போம். இது எல்லாமே நாம உண்மையா யாருங்கிறத காட்டுறது கிடையாது. நாம எந்த மாதிரி ஒரு ஆளா மத்தவங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறோமோ அந்த கற்பனை பிம்பத்துக்காக வாங்குறது தான் இந்த ஐடியல் செல்ஃப் ஷாப்பிங். கேட் வீட்ல இருந்த அந்த 70% பொருட்களும் இந்த கற்பனை பிம்பத்தோட எச்சங்கள் தான். வாவ்! இத கேட்கும்போது எனக்குள்ள நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயும் நான் இதே தான் சொல்ல விரும்புறேன். உங்க வீட்ல இருக்கிற அலமாரியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அங்க இருக்கிற துணிகள் நீங்க உண்மையிலேயே உடுத்த விரும்புற துணிகளா? இல்லன்னா நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நம்புற அந்த கற்பனை மனிதருக்கான துணிகளா? அப்படியானால் பழைய பொருட்களை தூக்கி எறிகிறங்கிறது அது வீட்டை சுத்தம் செய்யற வேலை இல்ல. நாம யார் அப்படிங்கிற நம்மளோட உண்மையான முகத்தை கண்ணாடியில பாக்குற ஒரு ப்ராசஸ். ஆனா அந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளியில வர்றது ரொம்ப வலியான ஒரு விஷயம் தானே? ரொம்ப வலியான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப தைரியம் தேவையான விஷயமும் கூட. அந்த பொருட்கள் எல்லாம் அப்புறப்படுத்தும் போது கேட் தன்னோட கற்பனை பிம்பங்கள் எல்லாம் முழுமையா விட்டொழிச்சாங்க. அதாவது நிஜத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, நான் இந்த மாதிரி ஆடைகளை அணிய மாட்டேன், நான் இப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே நேர்மையா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. மிச்சம் இருந்த அந்த 30% பொருட்கள் மட்டும்தான் உண்மையான கேட் பிளாண்டர்ஸ் யார் அப்படிங்கறத காட்டுச்சு. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுத்தது. சரி, வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு, தனப்பத்தின ஒரு தெளிவும் கிடைச்சிருச்சு. இனிமே புதுசா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் போட்டாச்சு. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கண்டிப்பா இருக்காது. ரொம்ப மன அழுத்தம் வர்றப்போ இல்ல சுத்தி இருக்கிறவங்க நம்மள மாத்த நினைக்கும் போதோ பல வருஷமா ஊறிப்போன ஒரு பழக்கத்தை எப்படி அவங்க கட்டுப்படுத்துனாங்க? இந்த இடத்துல தான் அவங்களுக்கு நிஜமான சவால்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. வீட்டை சுத்தம் பண்றதை விட இந்த சமூகத்தோட அழுத்தங்களை சமாளிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்துச்சு. கேட் தன்னோட நண்பர்கள் கிட்ட இந்த ஷாப்பிங் தடையை பத்தி சொன்னப்போ பலருக்கும் அது புரியல. ஓ, நண்பர்கள் சப்போர்ட் பண்ணலையா? இல்ல, பல பேர் யோலோ, அதாவது யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் வாழ்றதுக்கு, உன்னை நீயே சந்தோஷப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவளை செலவு செய்ய தூண்டுனாங்க. நம்ம சமூகம்
எப்படி நுகர்வு கலாச்சாரத்தை, அதாவது கன்சியூமரிசத்தை எப்படியெல்லாம் ஆதரிக்குது, அதையே ஒரு கொண்டாட்டமா பாக்குது அப்படிங்கறத இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. நீங்க செலவு பண்ணலனா உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குற சமூகம் இது. ஆமா, நண்பர்கள் கொடுக்கிற இந்த பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தனக்குத்தானே சமாளிக்க வேண்டிய உணர்ச்சிகரமான தருணங்கள் நிறைய இருந்திருக்கு. ஒரு நாள் அவங்களோட பழைய செல்போன் கையில இருந்து கீழே விழுந்து ஸ்கிரீன் உடைஞ்சிருச்சு. அடப்பாவமே, அப்புறம் என்னாச்சு? அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்த கோபமும் விரக்தியும் ரொம்ப அதிகம். பொதுவா அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு தோணும் இல்லையா? கேட்டும் அதே தான் பண்ணாங்க. உடனே ஆன்லைன்ல போய் ஒரு புது ஃபோனை செலக்ட் பண்ணி ஷாப்பிங் கார்ட்ல சேர்த்துட்டு அந்த பை பட்டன் அழுத்துற வரைக்கும் போயிட்டாங்க. அந்த பை பட்டன் அழுத்த போற அந்த செகண்ட், அதை நினைக்கும் போதே எனக்கு ஒரு பதட்டம் வருது. அந்த ட்ரிகர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். இதை நான் ஒரு கொசுக்கடிக்கு ஒப்பிடுவேன். கொசுக்கடியா? எப்படி? நமக்கு கொசு கடிச்ச உடனே சொரியணும்னு தோணும் இல்லையா? சொரியும் போது ஒரு 3 செகண்ட் ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்ச உடனே அந்த அரிப்பு இன்னும் அதிகமாகும். கடைசியில அங்க ஒரு பெரிய தழும்பும் வந்துரும். ரொம்ப அற்புதமான உதாரணம். ஷாப்பிங்கும் அதே மாதிரி தான். மன அழுத்தம் வர்றப்போ ஒரு பொருளை வாங்கினா அந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது நம்மளோட நிஜமான பிரச்சனையே தீர்க்காது. மாறா ஒரு பெரிய கடனைத்தான் நமக்கு தழும்பாக விட்டுட்டு போகும். அதான் உண்மை. அந்த போனை காட்டுல போட்ட அந்த நொடியில தான் கேட்டுக்க ஒரு பெரிய உண்மை உறந்தது. முன்னாடியெல்லாம் மன அழுத்தம் வந்து அவங்க மதுவை நாடி போனாங்க. இப்போ அதுக்கு பதிலா அதே மன அழுத்தத்தை மறக்க ஆன்லைன் ஷாப்பிங்க ஒரு தப்பிக்கும் வழியா, ஒரு போதையா மாத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. ஓ, அந்த போதை பழக்கத்தோட பேட்டர்ன் இங்கேயும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, உடனே அந்த ஸ்கிரீனை மூடிட்டு வெளியில வந்துட்டாங்க. உடைந்த அந்த போனை வச்சு அந்த வருஷம் முழுசும் சமாளிச்சாங்க. அந்த தூண்டல் அவங்க தாண்டி வந்ததுதான் அவங்க பயணத்தோட மிகப்பெரிய வெற்றி. அப்போ அந்த அரிப்ப சொரியாம இருக்க அவங்க தன்னோட மூளைய எப்படி பழக்கப்படுத்தினாங்க? ஏன்னா வெறும் கட்டுப்பாட்டை மட்டுமே வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவங்க வேற ஏதாவது பாசிட்டிவான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்களா? சரியா கேட்டீங்க. வெறும் நோ சொல்றது மட்டும் தீர்வாகாது. ஜனவரி மாசம் வந்தப்போ கேட் தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை சந்திச்சாங்க. பொருட்களை வாங்குறதுக்கு பதிலா தனக்கு தேவையான விஷயங்களை தானே எப்படி உருவாக்குறதுன்னு தேட ஆரம்பிச்சாங்க. உருவாக்குறதுன்னா எதை சொல்றீங்க? அவங்களுக்கு மெழுகுவர்த்தி பிடிக்கும்னா கடையில போய் வாங்காம வீட்லயே எப்படி மெழுகுவர்த்தி செய்யறதுன்னு கத்துக்கிட்டாங்க. வீடு சுத்தம் பண்ற லிக்விட், செடி வளர்க்கறதுன்னு எல்லாமே அவங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம். ஒரு நுகர்வோரா இருந்த அவங்க ஒரு கிரியேட்டரா, உருவாக்குபவரா மாறினாங்க. இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஆபத்தாவும் படுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப நான் வீட்லயே மெழுகுவர்த்தி செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டா, உடனே ஆன்லைன்ல போய் $500க்கு மெழுகு, திரி, வாசனை திரவியங்கள்னு கிராஃப்ட் சம்பந்தமான பொருட்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சுடுவேனே. நிறைய பேரு ஒரு ஹாபியா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதுக்கான பொருட்களை வாங்கி அடுக்கி வைக்கிறதே ஒரு புது ஷாப்பிங் போதையா மாத்திடுவாங்களே. கேட் இந்த வலையில எப்படி சிக்காம தப்பிச்சாங்க? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது ஒரு மிகப்பெரிய ட்ராப். ஆனா கேட்டுங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு புது ஹாபிக்காகவும் புதுசா எந்த பொருளையும் வாங்கல. ஓ, அப்புறம் எப்படி பண்ணாங்க? வீட்ல ஏற்கனவே இருக்கிற பழைய பொருட்களை வச்சோ இல்லைன்னா நண்பர்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கியதோ இந்த விஷயங்களை செஞ்சாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பொருட்களை சேகரிக்கிறது கிடையாது. எதையாவது தன்னோட கைகளால உருவாக்குற அந்த செயல்முறை, அந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இது அவங்களோட வேகத்தை குறைச்சு வாழ்க்கையை நிதானமா ரசிக்க கத்துக் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அவ டிவி பாக்குறத 30 நாட்கள் முழுமையா நிறுத்திட்டாங்கன்னு நான் படிச்சேன். அந்த நேரத்தை எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கிறதுலயும், நிறைய நல்ல பாட்காஸ்டுகள் கேட்கறதுலயும், நண்பர்களோட நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுறதுலயும் செலவழிச்சிருக்காங்க. ஆமா, இதோட இறுதி ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த ஒரு வருஷத்துல அவங்க தன்னோட வருமானத்துல வெறும் 51% மட்டும்தான் செலவு செஞ்சிருக்காங்க. 51% மட்டுமா? மீதி 31%, அதாவது சுமார் $17,000 சேமிச்சிருக்காங்க. மீதமுள்ள பணத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயணம் செஞ்சாங்க. குறைவான செலவுல நிறைவான வாழ்க்கை வாழ முடியும்னு நம்பிக்கை வந்த உடனே தனக்கு பிடிக்காத அந்த வேலையை விட்டுட்டு முழுநேர ஃப்ரீலான்ஸ் எழுத்தாளரா மாறிட்டாங்க. சூப்பர். இத கேக்கும்போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இத கொஞ்சம் பெரிய கோணத்துல பார்த்தோம்னா மினிமலிசம், அதாவது எளிமை அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு விளங்கும். எளிமைங்கிறது வீட்ல குறைவான பொருட்களை வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது. அது நம்மளோட நேரத்தையும் நம்மளோட சுதந்திரத்தையும் திரும்ப பெறுறது. கண்டிப்பா. கேட் குறைந்த பணத்துல வாழ கத்துக்கிட்டால்தான் அவங்களால தனக்கு விருப்பமான எழுத்து தொழிலை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. நுகர்வின் மீதான பிடி அவங்க தளர்த்தியவுடன் அவங்க வாழ்க்கையின் மீதான முழு கட்டுப்பாடும் அவங்க கைக்கு வந்துருச்சு. அதேதான்.
சரி, கேட் பிளாண்டர்ஸ் ஒரு சூப்பர் வுமன் மாதிரி இதையெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் காலையில வேலைக்கு கிளம்பும்போது போன்ல இன்னைக்கு மட்டும் 50% ஆஃபர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வர்றத பாக்குற நபர், அவங்க வாழ்க்கையில இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த புத்தகத்தோட அடிப்படையில ஒரு தெளிவான வழிகாட்டுதலை நாம பார்க்கலாம். முதல் படி த பர்ஜ். உங்க வீட்டை முழுமையா சுத்தம் செய்யுங்க. ஒவ்வொரு அறையா போய் நீங்க பயன்படுத்தாத உங்க கற்பனை பிம்பத்துக்காக வாங்கி வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் இரக்கமே இல்லாம அப்புறப்படுத்துங்க. இது உங்க கண்களை திறக்கும். ஓகே, முதல் படி சுத்தப்படுத்துறது. ரெண்டாவது படி 3 முக்கியமான பட்டியல்களை உருவாக்குங்க. 1 அத்தியாவசிய பொருட்கள், அதாவது மளிகை, மருந்துகள், வாடகை மாதிரி கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய செலவுகள். 2 தேவையற்ற பொருட்கள், அதாவது நீங்க வாங்கவே கூடாதவை, புது உடைகள், அலங்கார பொருட்கள், புது கேட்ஜெட்ஸ். 3 அனுமதிக்கப்பட்ட பொருட்கள். அனுமதிக்கப்பட்ட பொருட்கள்னா அந்த அப்ரூவ்ட் லிஸ்ட் கரெக்ட்டா? ஆமா, அடுத்த சில மாசங்கள்ல உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும்னு நீங்க முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு சில பொருட்கள். இந்த 3ம் தான் உங்க ஷாப்பிங் தடையோட பைபிள். இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டாலும் நம்மள சுத்தி எப்பவும் விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கே. நம்ம இமெயில திறந்தாலே ஆயிரக்கணக்கான ஆஃபர் மெயில்கள். அதுதான் மிகப்பெரிய வில்லன்கள்னு நான் சொல்வேன். ஐயோ, இந்த ஆஃபரை விட்டா அப்புறம் கிடைக்காதேன்னு நம்ம மூளையை ஏமாத்தி நம்மள வாங்க வைப்பாங்க. அதனால 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நான் ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க, அது என்ன? உங்களோட இன்பாக்ஸ்ல இருக்கிற எல்லா விளம்பர இமெயில்களையும் உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு அந்த ஆஃபர் தெரியலனா உங்க மனசு அந்த பொருளை கேட்காது. இது நிஜமாவே ஒரு சூப்பர் பவர் மாதிரி வேலை செய்யும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு சைக்கலாஜிக்கல் தந்திரம் இருக்கு. அதுதான் 30 நாள் காத்திருப்பு விதி. 30 நாளா? அப்படின்னா என்ன? அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் கட்டாயம் தேவை, அதை வாங்கியே ஆகணும்னு தோணுச்சுன்னா உடனே அதை வாங்காதீங்க. ஒரு பேப்பர்ல அந்த பொருளோட பேரை எழுதி வச்சுட்டு கரெக்டா 30 நாட்கள் காத்துருங்க. 30 நாள் கழிச்சும் அந்த பொருள் நிஜமாவே உங்க வாழ்க்கைக்கு தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. இந்த 30 நாள் வெயிட் பண்றதுனால மூளையில அப்படி என்ன பெரிய மாற்றம் நடந்துற போது? ஏன் 30 நாள்? இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான நியூரோ சயின்ஸ் இருக்கு. நீங்க ஒரு பொருளை பார்க்கும்போது அது உங்களுக்கு வேணும்னு தோணும்போது உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரக்கும். அது உங்களுக்கு ஒரு அவசரத்தை உருவாக்கும். இப்பவே வாங்கு, உடனே வாங்குன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட வைக்கும். ஓ, அந்த நேரத்துல நாம லாஜிக்கா யோசிக்க மாட்டோமா? ஆமா, ஆனா நீங்க 30 நாட்கள் காத்திருக்கும் போது அந்த டோபமைன் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்க மூளையில இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற லாஜிக்கா யோசிக்கிற பகுதி வேலை செய்ய ஆரம்பிக்கும். நிஜமாவே இது உனக்கு தேவையா? வீட்ல ஏற்கனவே இது மாதிரி ஒண்ணு இருக்கே அப்படின்னு அது உங்களை லாஜிக்கா கேள்வி கேட்கும்னு சொல்றீங்க. அதேதான். பல நேரங்கள்ல அந்த 30 நாட்களுக்கு அப்புறம் அந்த பொருளின் மேல இருந்த ஆசையே நமக்கு மறைஞ்சு போயிடும். இது உணர்ச்சி வசப்பட்டு வாங்குறத தடுக்கிறதுக்கான ஒரு பிரம்மாஸ்திரம். எவ்வளவு ஆழமான விஷயம் இது! இந்த 30 நாள் காத்திருப்பு விதிய நம்மளோட உடனடி ஆசைகளுக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லலாம். நாம உணர்ச்சியோட உந்துதல்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு பொருளை வாங்க ஓடும்போது இந்த 30 நாள் ரூல்ஸ் நம்ம வேகத்தை குறைச்சு கொஞ்சம் நில்லு, நிதானமா யோசின்னு சொல்லுது. கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பேசின இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ரொம்ப தெளிவான ஒரு பாடம் நமக்கு கிடைக்குது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வெற்றிடங்களையும் குறைகளையும் மன அழுத்தங்களையும் நிரப்புறதுக்கு இன்னும் அதிகமா பொருள்களை வாங்குறது என்னைக்கும் ஒரு தீர்வாகாது. குறைவாக வாழ்றதுல தான் உண்மையான விடுதலையும் நிம்மதியும் இருக்கு. 100க்கு 100 உண்மை. எதை வாங்குறோம் அப்படிங்கிறத விட ஏன் வாங்குறோம் அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள நாமே கேட்க பழகித்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாவும் அழகாவும் மாறிடும். கேட் பிளாண்டர்ஸோட இந்த பயணம் அதைத்தான் நமக்கு ரொம்ப அழுத்தமா உணர்த்துது. இதை விட சிறப்பா இந்த விஷயத்த சுருக்க முடியாது. சரி, ஆரம்பத்துல நான் அந்த உடைஞ்ச சூட்கேஸ் பத்தி சொன்னேன் இல்லையா? நம்ம வாழ்க்கையும் நம்ம மனசும் அந்த சூட்கேஸ் மாதிரி உடைஞ்சு சிதறாம இருக்கணும்னா நாம நுகர்வோரா இருக்கிறத குறைச்சிட்டு நம்ம வாழ்க்கைய நாமே உருவாக்க ஆரம்பிக்கணும். இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். அடுத்த முறை நீங்க உங்க கிரெடிட் கார்டை எடுத்து ஒரு பொருளை வாங்க போகும்போது ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த பொருளை நான் நிஜமாவே என்னோட உண்மையான தேவைக்காக வாங்குறேனா, இல்லனா நான் மத்தவங்க கிட்ட காட்ட விரும்புற என்னோட கற்பனை பிம்பத்துக்கான விலையை கொடுத்துட்டு இருக்கேனா? இத சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி.
இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.